This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொளியோடு உங்களோடு நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் வந்து இரட்டை வரி இந்திய நிறுவனங்களுக்கு வந்து வரப்போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமாக சுவிட்சர்லாந்து வந்து 5% வரி போடுவாங்க. அதாவது விருப்ப நாடுகள் பட்டியல் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பட்டியல் வச்சுருந்தாங்க. அந்த பட்டியலில் வந்து இந்தியாவும் இணைஞ்சிருந்துச்சு. இந்தியா அந்த பட்டியலில் இருந்த வரைக்கும் இந்திய நிறுவனங்களுக்கு வந்து 5% வரி போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ விருப்ப நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை வந்து சுவிட்சர்லாந்து எடுத்துருக்குது. இதுக்கு எதனால் இதை எடுத்தாங்க, இதோட பின்னணி என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஸ்லே அப்படின்னு சொல்லி ஒரு பவுடர் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையும் விற்றுல பார்த்துருப்போம். இந்த நெஸ்லே கம்பெனியோட ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேகி நூடுல்ஸ். இந்த மேகி நூடுல்ஸில் வந்து அளவுக்கு அதிகமான நச்சு கலந்துருக்கிறதா இந்திய அரசு வந்து ஒரு வழக்கு போட்டுச்சு. அந்த வழக்கில் வந்து நீதிமன்றம் வந்து மேகி நூடுல்ஸ்க்கு வந்து தடை விதிச்சிருச்சு. மறுபடி அடுத்த நிலைக்கு வந்து நெஸ்லே நிறுவனம் வந்து அடுத்த கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் தங்களோட தரப்பு விவாதத்தை வைக்கும்போது உச்சநீதிமன்றமும் என்ன சொல்லிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசு சொன்னது சரிதான், அதில் நச்சுப்பொருள் கலந்துருந்தால் இந்திய மக்களுக்கு அதை விநியோகிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கடுப்பில் இருந்த சுவிட்சர்லாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்திய நிறுவனங்களை வந்து இந்திய நாட்டை வந்து விருப்ப நாடுகள் பட்டியலிருந்து எடுத்துட்டாங்க. இப்போ இந்த விருப்ப நாடுகள் பட்டியலிருந்து எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சு, வழக்கமாக 5% மட்டும் இன்ட்ரெஸ்ட் வரி போடக்கூடிய இதில் விருப்ப நாடுகள் பட்டியலிருந்து வெளியே எடுத்ததுனால நமக்கு வந்து 10% வரி விழுகும். அவ்வளோதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடுப்பு, அதை வேறு மாதிரி காமிச்சிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? சுவிட்சர்லாந்துக்காரனுக்கு வந்து அவனுக்கு மேகி நூடுல்ஸ் அங்கே விற்க முடியலையேங்கிற கவலை. அதுக்காக நம்ம நச்சு பொருளை சாப்பிட முடியுமா என்ன? நன்றி மக்களே. இந்த காணொலியை முழுமையாக கேட்டவங்களுக்கு மீண்டும் ஒரு காணொலியோடு உங்களோட விரைவில் இணைகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.